வணக்கம் அன்பர்களே. வேர்களை தேடி நிகழ்வில் நாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு முற்கால சேர மன்னர்களின் வரலாறு குறித்து பார்க்க போகின்றோம். பகுதி 80இல் இந்த முற்கால சேரர்களின் 5ஆம் தலைமுறை மன்னர்களாக 2 பேரை பார்த்தோம். இளஞ்சேரல் இரும்பொறை மற்றும் ஆடுகோட்பாட்டு சேரலாதன். இவர்களுடைய ஆட்சி காலத்தை 75லிருந்து 100 பொதுயுகம் என்று திரு K.N. சிவராஜ பிள்ளை அவர்கள் தன்னுடைய த குரோனாலஜி ஆஃப் தி ஏர்லி தமிழ்ஸ் என்ற புத்தகத்தில் இருக்கின்ற கால அட்டவணையில் கொடுத்துள்ளார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த 2 மன்னர்களில் இளஞ்சேரல் இரும்பொறை என்பவன் அந்துவஞ்சேரலின் வழித்தோன்றலாகவும் ஆடுகோட்பாட்டு சேரலாதன் உதியன் சேரலின் வழித்தோன்றலாகவும் வந்தனர் என்பது குறித்தும் நாம் பார்த்தோம். இந்த முற்கால சேரர்களின் வரலாறு குறித்த பல தரவுகளை நமக்கு அளிப்பது 10 பாட்டு நூல்களில் ஒன்றான பதிற்று 10. இந்த பதிற்று 10ங்கிறது எப்படி 10 பகுதிகளாக ஒன்றொன்றிலும் 10 பாடல்கள் ஒரு சேர மன்னனின் புகழை பாடுவதாக தொகுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். எப்படி இதை தொகுப்பதில் கூட ஒரு வரையறை இருக்கிறது என்பதனை K.N.S. அவர்கள் சுட்டி காட்டுகிறார். இந்த இரட்டைப்படை எண்கள் என்று சொல்லக்கூடிய 2, 4, 6, 8ஆம் பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உதியன் சேரலின் வழித்தோன்றலை பற்றி பாடப்பட்ட பாடல்களாகவும் ஒற்றைப்படையில் வருகின்ற 3, 5, 7 மற்றும் 9ஆம் பகுதிகள் அந்துவன் சேரலின் வழித்தோன்றல்களை பற்றி பாடப்பட்ட பாடல்களாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. முதல் 10ம் 10ஆம் 10ம் நமக்கு கிடைக்கவில்லை என்பது குறித்தும் நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த பதிற்று 10 காண்பிக்கின்ற 2 வரிசைப்பட்ட இந்த சேர மன்னர்களின் ஆட்சியானது இந்த 5ஆம் தலைமுறையோடு நிறைவு பெறுகிறது. 6ஆம் தலைமுறையிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த உதியஞ்சேரல் மற்றும் அந்துவஞ்சேரல் வழி வந்த அந்த 2 லீனியேஜஸ் என்று சொல்லக்கூடிய பரம்பரைகளும் ஒன்றாக சேர்ந்து விடுகின்றன. அந்த அளவில் 6ஆம் தலைமுறை சேர மன்னனாக நமக்கு காட்டப்படுபவன் குட்டுவன் கோதை. இவனுடைய ஆட்சி காலம் 100லிருந்து 125 பொதுயுகம். இந்த குட்டுவன் கோதை குறித்து ஒரே ஒரு பாட்டு மட்டுமே புறநானூறில் இருக்கிறது என்று எடுத்து வைக்கின்றார் திரு K.N.S. கோனாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் அவர்களால் பாடப்பட்ட புறநானூறு பாட்டு 54 எளிதும் கடிதும் என்கின்ற தலைப்போடு வருகின்றது. எது எளிது? எங்கோன் இருந்த கம்பலை மூதூர் உடையோர் போல இடையின்று குறுகி செம்மல் நாளவை அண்ணாந்து புகுதல் எம்மன வாழ்க்கை இரவலர்க்கு எளிதே. எம்முடைய அரசன் ஆட்சி செய்த ஆறாவாரமான இந்த பழைய ஊரில் அவனது அவைக்குள் மிகுந்த உரிமையோடு தலைநிமிர்ந்து செல்லுதல் எம் போன்ற இரவலர்க்கு மிக எளிது. அப்ப எது கடினம்? துப்பெதிர்ந்து எழுந்த நெடுமொழி மன்னர் நினைக்கும் காலை பாசிலை தொடுத்த உவலை கண்ணி மாசுன் உடுக்கை மடிவாய் இடையன் சிறுதலை ஆயமோடு குறுகல் செல்லா புலித்துஞ்சு வியன்புலத்து அற்றே வலித்துஞ்சு தடக்கை அவனுடைய நாடே. கோதை மன்னனின் அவைக்குள் புகுவது எம்போன்ற புலவர்க்கு எளிதே இன்றி பகைவர்க்கு மிக அரிது. வலிமை மிகுந்த பெரிய கைகளை உடைய அவன் வலிமையை எதிர்த்து அவன் நாட்டுக்குள் புக நினைக்கும் வஞ்சின வேந்தரை நினைக்கும் பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா? சீழ்கை அடித்த வாயுடன் பரட்டை தலையுடன் அழுக்கு உடையுடன் இருக்கின்ற ஒரு ஆடு மேய்கின்ற இடையன் தன் ஆட்டுக்கூட்டத்தை இழுத்து கொண்டு ஒரு புலியின் குகைக்குள் நுழைய முற்படுவது போல் இருக்கிறது என்று புலவர் பாடுகிறார். ஆனால் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா குட்டுவன் கோதையுடைய ஆட்சி குறித்த அவனுடைய வீரம் குறித்த அவனுடைய கொடை குறித்த பொதுவான செய்திகள் தான் இருக்கின்றனவே ஒழிய இது தவிர இந்த மன்னனை பற்றி அறிந்து கொள்வதற்கான தரவுகள் வேறு இல்லை என்று K.N.S. முடித்து விடுகின்றார். ஆனால் அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்கள் தன்னுடைய சேர மன்னர் வரலாறு என்கின்ற புத்தகத்தில் இந்த குட்டுவன் கோதையை பற்றி சில சுவாரஸ்யமான செய்திகளை கொடுக்கின்றார். முதல்ல இந்த கோதை அப்படிங்கிற பெயரை தாங்கி வருகின்ற அந்த மரபு வழி பற்றியே சில செய்திகளை கொடுக்கின்றார். இவர்கள் குடநாடு பகுதியை ஆண்ட ஒரு பழங்குடியினர் எனவும் இந்த குடநாடு என்பது இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கின்ற குடநாட்டு பகுதியின் ஒரு தொடர்ச்சி என்பதையும் எடுத்து முன்வைத்து
இந்த பகுதி எல்லாமே இந்த கோதை குடியினருடைய ஒரு ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது என்பதற்கு சான்றாக அங்கிருந்த சில இடங்களின் பெயர்களை சுட்டி காட்டுகின்றார். கோதைக்குறிச்சி, கோகோதை மங்கலம், கோதைச்சேரி, கோதைச்சிறை மற்றும் கோதை நல்லூர் என்று ஊர்களும் கோதை ஆறு என்று ஒரு ஆறும் இருந்ததை அவர் பதிகின்றார். அதோடு சங்கம் மருவிய கால நூலான சிலப்பதிகாரத்தில் இடம்பெறுகின்ற சேர மன்னனாகிய சேரன் செங்குட்டுவனின் அமைச்சராக வில்லவன் கோதை என்கின்ற ஒரு சிற்றரசன் காட்டப்படுகின்றான். இவனும் இந்த கோதை என்கின்ற பெயர் கொண்ட பழங்குடி மரபினை சார்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று அவர் காட்டுகின்றார். மேலும் அகநானூரில் 2 பாடல்களில் இந்த குட்டுவன் கோதையை பற்றிய குறிப்புகள் வருவதை அவர் எடுத்து எம்புகிறார். அகநானூறு பாடல் 263 கருவூர் கண்ணம்பாழனார் என்பவரால் இயற்றப்பட்டது. மகட்போக்கிய தாய் சொல்லியது. சரியான ஒரு கோடைக்காலம். வருத்துகின்ற அந்த வெயில் காலத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் தன் தலைவனோடு தலைவி உடன் போகின்றாள். இதை அறிந்த தாய் செவிலித்தாயிடம் புலம்புவதாக பாடல் அமைகிறது. மகளை எண்ணி தாய் புலம்புகிறாள். அந்த காட்டுப்பகுதியில் மிகவும் கொடுமையான வெப்பம் தாக்கும். அது மட்டுமல்ல, அந்த வழியாக செல்கின்ற வழிப்போக்கர்களை தாக்குவதற்கு உயரமான யாமரத்தின் மேல் ஏறி கொள்ளையர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட பாதை வழியே இவள் சென்று விட்டாளே என்று கூறி, ஒளிருவேல் கோதை ஓம்பி காக்கும் வஞ்சி அன்ன என் வளநகர் விளங்க இனிதினன் புணர்க்குவன் மாதோ என்று சொல்கின்றாள் தாய். இப்படி என் மகளின் என்ன போக்கு எனக்கு தெரிந்திருந்தால் கோதை மன்னனின் வஞ்சி நகர் அணைய வளம் படைத்த என்னுடைய வீட்டில் வைத்தே நான் இவர்களுடைய திருமணத்தை முடித்திருப்பேனே என்று கூறுகின்றாள். அப்ப இந்த இடத்துல குட்டநாட்டின் தலைநகரான வஞ்சி அந்த பகுதி குட்டுவன் கோதையின் ஆட்சியின் கீழ் இருந்தது என்று நமக்கு தெரிகின்றது. தொடர்ந்து அகநானூறு பாடல் 93 மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரரால் பாடப்பட்டது. அந்த பாட்டுடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா, உரந்தை கூடல் கருவூர். வினை முற்றி மீளுறும் தலைவன் இடைச்சுரத்து தன் நெஞ்சிடம் கூறியது. ஒரு தலைவன் பொருள் தேடும் பொருட்டு சென்று பொருள் தேடிவிட்டு மீண்டு வருகின்றான். அப்பொழுது அவன் நெஞ்சை பார்த்து சொல்கின்றான். இந்த பாடல் தொடங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, எதற்காக பொருள் தேட வேண்டும் என்று ஒரு வினாவினை வைத்து அதற்கு அருமையான ஒரு விளக்கத்தை பதிகின்றார் புலவர். இந்த 21ஆம் நூற்றாண்டில் சுயநலனுக்காகவே வாழ்கின்ற நம்மவருக்கு அதில் குறிக்கப்படுகின்ற செய்தி ஒரு பாடமாக அமைகிறது. எதற்காக பொருள் தேட வேண்டும் என்பதற்கு கேழ்கேடு ஊன்றவும் கிழைஞர் ஆரவும் கேள் அல் கேளிர் கெளியியனர் ஒழுகவும் ஆழ்வினைக்கு எதிரிய ஊக்கமோடு புகழ் சிறந்து என்று தொடங்குகிறது பாட்டு. எதற்காக பொருள் தேட வேண்டும்? தலைவன் சொல்கின்றான், உறவினர் கேடுற்றிருக்கும் நிலைமையை போக்கவும், நலமுடன் இருக்கும் உறவினர் மேலும் நலம் துய்க்கவும், உறவினர் அல்லாதவர் கூட உறவினராக வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் நினைந்து பொருள் தேட செல்கின்றான். எப்போவுமே ஒருத்தருக்கு செல்வம் நிறைய சேர்ந்து விட்டால் இல்லாத உறவினர் கூட வந்து சேர்வார்கள் இல்லையா? இதை விரும்பி இவன் பொருள் தேடச் சென்றான் என்று புலவர் இங்கு பதிகின்றார். அப்படி சென்றவன் பெரும் பொருள் தேடி திரும்பி வருகின்றான். எப்படிப்பட்ட பொருள்? அறம் கெழு நல் அவை உரந்தை அன்ன பெறல் அரு நன்கலம் எய்தி நாடும் செயலருஞ் செய்வினை முற்றினம் ஆயின். ஆத்திமாலை சூடியவரும் பகைவரை போரில் அழிக்கும் வல்லமையும் அறநெறியை அரசவையில் நிலைநாட்டி ஆள்பவருமான சோழ மன்னர்களின் தலைநகராம் உரந்தை போல அடைய முடியாத செல்வத்தை ஈட்டு வந்து கொண்டிருக்கின்றேன். அரண் பல கடந்த முரண்கொள் தானே வாடா வேம்பின் வழுதி கூடல் நாளங்காடி நாரும் நறுநுதல் நீள் இருங்கூந்தல் மா அயோளொடு. முரண்பட்ட படையுடன் சென்று பல கோட்டைகளை பிடித்தவன் வாடாத வேப்பமாலையை சூடிய பாண்டியன் வழுதி. அவனது தலைநகர் கூடல். கூடலின் பகல் அங்காடி தெருக்கள் மனம் கவழ்வது போல் மணக்கும் நெற்றியையும் அடர்ந்த கூந்தலையும் உடையவள் தலைவி. கடும்பகட்டி யானை நெடுந்தேர்கோதை திருமா வியல்நகர் கருவூர் முன்துறை தென்னீர் உயர்கரை குவைய தன் ஆண் பொருணை மணலினும் பலவே. பகையாளிகளை பிடித்து
உயர எறிந்து வீசிக்கொள்ளும் பலமான யானைகளையும் உயர்ந்த தேர்களையும் உடையவன் சேர மன்னன். செல்வம் நிறைந்த கருவூர் அந்த சேரன் கோதையின் தலைநகர். கருவூரில் உள்ள ஆற்றுத்துறை தன் ஆண் பொருணை. அந்த ஆற்றுத்துறையில் இருக்கும் மணல்களின் எண்ணிக்கையை காட்டிலும் பலமுறை அவளை தழுவ வேண்டும் நெஞ்சே, விரைவில் தலைவியிடம் செல் என்று பாடல் போகிறது. இதை தவிர இந்த குட்டுவன் கோதைக்கும் குதிரை மலையை ஆண்ட ஒரு குறுநில மன்னனான பித்தன் கொற்றவன் என்பவனுக்கும் இடையே இருந்த நட்பை பற்றியும் அவை துரைசாமி பிள்ளை பதிகின்றார். இந்த பித்தன் கொற்றன் என்பவனே ஒரு புகழ்பெற்ற குறுநில மன்னனாக, அவனை பற்றி பல சங்க இலக்கிய பாடல்களும் இருக்கின்றன. இவனுடைய பழங்குடி பற்றிய பல அரிய தகவல்களையும் நமக்கு துரைசாமி பிள்ளை அவர்கள் தருகின்றார்கள். இந்த தரவுகள் சங்க இலக்கிய பாடல்களில் அல்லாமல் ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட கெசட் என்று சொல்லக்கூடிய அரசு அறிக்கை, கூர்க், மலபார் மற்றும் மைசூர் பகுதிகளுக்கான இந்த அறிக்கைகள் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே தயாராகின. அப்போ அத்தனை காலம் தொட்டு இந்த மலைவாழ் மக்களுடைய அந்த தொடர்ச்சியான ஒரு மரபினை இவர் இங்கு எடுத்து காட்டுகின்றார். இதில் பல செய்திகளை காட்டுகின்றார். உதாரணத்திற்கு ஒன்று பார்க்க வேண்டுமானால், மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான இந்த குதிரை மலை, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதி, எப்படி இந்த மலைப்பகுதிகளை எல்லாம் இன்று வடமொழி பெயர்களால் அழைக்கின்றோம் என்பதனை துரைசாமி பிள்ளை அவர்கள் சுட்டி காட்டுகிறார். அந்த மேற்கு பகுதியை சகாயத்ரி என்றும் குதிரை மலையையே சஞ்ச பர்வதம் என்றும் பேர் மாற்றம் செய்திருக்கின்றனர் என்பதனை சுட்டி காட்டுகின்றார். இந்த மலைகளில் காட்டுப்பன்றிகள் நிறைய உலவுமாம். அவை என்ன செய்யுமா, கொம்பை கொண்டு நிலத்தை ஆழமாக உழுது அடியில் இருக்கின்ற இந்த கிழங்குகளை எடுத்து உண்ணுமாம். அப்படி அவை கொம்புகளால் நிலத்தை உழுகின்ற போது எழுகின்ற புழுதியை வைத்து அந்த பகுதிகளை இனங்கண்டு அங்கிருக்கின்ற குறவர் மக்கள் என்ன செய்வாங்களாம், அந்த குழிகளிலே திணையை தூவிவிட அவை பயிராகி விடுமாம். அப்புறம் பொங்கல் வரும்பொழுது இந்த திணையை அறுத்து பொங்கல் வைத்து கொண்டாடுவார்களாம். அதை மலையா என்ற ஒரு காட்டுப்பசுவிலிருந்து எடுத்த பாலினோடு சேர்த்து சந்தனக்கட்டைகளாலான அடுப்பிலே வைத்து சமைப்பார்களாம். இது போன்ற செய்திகளை எல்லாம் அவர் அங்கு பதிகின்றார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த குட்டுவன் கோதைக்கு அப்புறம் 7ஆம் தலைமுறையில் சேர மன்னனாக நமக்கு காட்டப்படுபவன் சேரமான் யானைக்கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. இவனுடைய ஆட்சி காலம் 125 150 பொதுயுகம். இவனை பற்றி ஒரு 4 சங்க புலவர்கள், குறுங்கோழியூர் கிழார், கூடலூர் கிழார், பொருந்தில் இளங்கீரனார் மற்றும் வடம வண்ணக்கண் பெருஞ்சாத்தனார், இவர்களெல்லாம் நிறைய புகழ்ந்து பாடியிருந்த போதிலும் இந்த மன்னன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பல சோதனைகளை சந்தித்தான் என்பதை திரு கேனஸ் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். இவனுடைய ஆட்சியின் போது சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் மிக வலிமை படைத்த வேந்தர்கள் ஆட்சி புரிந்ததால் இவனுக்கு தன் நாட்டை பாதுகாப்பதே ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது என்கின்ற கருத்தினை முன்வைத்து, எப்படி அந்த காலத்திலேயே சேர வம்சமானது வலி இழக்கத் தொடங்கியது என்பதையும் அவர் பதிகின்றார். சேரர் மகன் என்பதன் சுருக்கம் சேரமான். சேய் என்பது இந்த மன்னனின் இயற்பெயர். இரும்பொறை என்பது பொறைநாடு என்கின்ற பகுதியை ஆண்டு வந்த மன்னர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர். இதில் யானைக்கண் அப்படிங்கிற பட்டம் இவனுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத துரைசாமி பிள்ளை ரொம்ப அழகாக விளக்குகின்றார். யானை ஒரு பெரிய விலங்காக இருந்த போதிலும் அதனுடைய சிறு கண்கள் கொண்டு அதனுடைய அபரிதமான மூளையை அந்த மிருகம் இயக்குவது போல் இந்த மன்னன் இயங்கினானாம். அதுவும் இவன் ஆட்சி செய்த அந்த பொறைநாட்டு பகுதி பார்த்திங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் திருவிதாங்கூர் சாம்ராஜ்யத்தை ஒட்டிய ஒரு பகுதி, ஆனைமுடி பகுதி என்று சொல்கின்றோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆனைக்கஞ்சிறு, அதாவது யானைக்கண் சிறை என்கின்ற பெயரிலேயே ஒரு மலைப்பகுதி இருந்தது. மற்றும் வள்ளுவ நாட்டில் வெள்ளாத்திரி மலைப்பகுதியில் ஆனைக்கண் குன்னு, அதாவது யானைக்கண் குன்று என்ற ஒரு பகுதியும் இருந்தது. இந்த 2 பகுதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதி பொறைநாடு என்பதையும் சுட்டிக்காட்டி, இதனை முன்னிட்டும் இந்த மன்னனுக்கு
இந்த யானைக்கண் என்கின்ற பெயர் வந்திருக்கலாம் என்று அவர் எடுத்துக்காட்டுகிறார். இப்படிப்பட்ட இந்த யானைக்கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரையை பற்றி குறுங்கோழியூர் கிழார் ஒரு புறநானூற்று பாடலை பாடுகின்றார். வேந்து தந்த பனித்திரையார் சேர்ந்தவர் கடும் பார்த்தும் ஓங்கு கொல்லியூர் அடுபொருண. மாற்றரசர் பணிவுடன் தந்த திரைப்பொருட்களை உன்னை தேடி வருபவர்களுக்கு வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல் தன்மை படைத்த அரசே, கொல்லிமலை பகுதியை ஆழ்கின்றவனே, வேழ நோக்கின் விரல் வேஞ்சே, வாழிய பெரும நின் வரம்பு இல் படைப்பே. யானை நோக்கு போன்ற பார்வையை உடைய வெற்றியை விரும்பும் சேயே, நின் பெருமை வாழ்க. நின் பாடிய அலங்கு சென்னா பிற்பிறர் இசை நுவலாமே, ஓம்பாது ஈயும் ஆற்றல் என்கோ. உன்னை பாடிய சென்னா வேற்றொரு மன்னனை பற்றி பாட வேண்டிய தேவை இல்லாமல் வேண்டும் பொருள் கொடுத்து உதவும் புரவலன் நீ. மாந்தரஞ்சேரல் இரும்பொறை ஓம்பிய நாடே, புத்தேழ் உலகத்து அற்று எனக் கேட்டு வந்து இனிது கண்டுசின் பெரும முனிவு இலை வேறு புலத்து இருக்கும் தானையொடு சோறுபட நடத்தி நீ துயிஞ்சாய் மாறே. எங்கள் அரசர் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை ஆட்சி செய்கின்ற நாடு தேவலோகத்தைப் போல் காட்சியளிக்கும் என்று பிறர் சொல்ல கேட்டு அதை நேரில் காண வந்து மகிழ்கின்றேன் பெருமானே. வேற்று நாட்டுக்கு படையெடுத்துச் சென்ற உன் வீரர்கள் அங்கு வெகு நாட்களாக தங்கியிருக்கின்றனர். நீயும் ஓய்வின்றி போரிடுகின்றாய். அதனால் உன்னிடம் செல்வம் நிரம்பி இருக்கின்றது. ஆனால் தலையாலங்கானத்தில் நடைபெற்ற பெரும் போரில் பாண்டியன் நெடுஞ்செழியனால் சிறைப்பிடிக்கப்பட்டு இந்த மாந்தரஞ்சேரல் இரும்பொறை சிறையில் அடைக்கப்பட்டான். இந்த சிறையிலிருந்து இவன் எப்படி தப்பினான் என்பதை துரைசாமி பிள்ளை விரிவாக பேசுகின்றார். எப்படி அந்த சிறைக்கு வெளியே அகழி போல் வடிவமைக்கப்பட்டிருந்த ஒரு இரகசிய பாதை வழியாக தன்னுடைய ஒற்றர்களின் உதவியோடு இவன் தப்பித்து வெளியேறி மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கு சென்று ஆட்சி செய்ய தொடங்கினான். இந்த நிகழ்வினை புறநானூற்று பாடல் 17 குறுங்கோழியூர் கிழார் பதிகின்றார். தென்குமரி வடபெருங்கல் குணகுட கடலாவெல்லை குன்றுமலை காடு நாடு ஒன்றுபட்டு வழிமொழிய. தெற்கிலே குமரிமுனை, வடக்கிலே வேங்கடமலை, கிழக்கிலும் மேற்கிலும் கடற்கரை. இந்த எல்லைக்கு உட்பட்ட குன்று, மலை, காடு, நாடு ஆகிய பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உன் ஆணைப்படி நடக்கின்றனர். தன் தொண்டியூர் அடுபொருண நீடுகுழி அகப்பட்ட பீடு உடைய எருள் முன்பின் கோடமுற்றிய கொல்களிறு நிலைகலங்க குழி கொன்று கிளை புகழ தலைக்கூடியாங்கு நீப்பட்ட அருமுன்பின் பெருந்தளர்ச்சி பலர் உவப்ப என்று போகிறது பாட்டு. குழுமை பொருந்திய தொண்டி நகரின் கண் ஆட்சி செய்பவனே, பெரிய பொய்க்குழியில் விழுந்த வலிமை மிகுந்த யானை தன்னுடைய கொம்புகளை கொண்டு அந்த குழியை தகர்த்து வெளியேறி மறுபடியும் தன்னுடைய கூட்டத்தோடு போய் சேர்ந்து விடுமாம். அதுபோல் நீ அடைப்பட்டிருந்த சிறை தளர்ச்சியுற்ற போது அதிலிருந்து தப்பித்து உன் உறவினர் பாராட்டும் வண்ணம் உன் நாட்டிற்கு திரும்பிச் சென்று நீ ஆட்சி அமைத்து கொண்டாய். இதை உன் தாயத்தார் பாராட்டுகின்றனர் என்று பாடுகிறார் குறுங்கோழியூர் கிழார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு பாடல் 53 பொருந்தில் இளங்கீரனார் என்கின்ற புலவர் இவன் எப்படி விளம்பில் என்கின்ற ஒரு நாட்டை அழித்து வெற்றி கொண்டான் என்பதை பதிகின்றார். முதிர்வார் இப்பி முத்த வார்மணல் கதிர்விடு மணியின் கண்பொரு மாடத்து இலங்கு வளை மகளிர் தெற்றி ஆடும் விலங்கு சீர் விலங்கில் விழுமம் கொன்ற கழங்கொள் யானை கடுமான் பொறைய அகன்ற தெருக்கள். அங்கே மணிகள் பதித்த உயர்ந்த மாடங்களை உடைய வீடுகள். அந்த வீடுகளின் தாழ்வாரங்களில் அமர்ந்து நகையணிந்த கைகளோடு தெற்றி விளையாடுகின்ற மகளிர். தெற்றிங்கிறது இன்றைக்கி நம்ம சொட்டாங்கல் அப்படின்னு சொல்கிற விளையாட்டு. இப்படிப்பட்ட விளம்பில் என்கின்ற ஊரை நீ உன் யானை படைகளோடு சென்று முற்றிலுமாக அழித்து விட்டாய். செருத்த செய்யுள் செய்சன்னாவின் வெறுத்த கேள்வி விளங்கு புகழ் கபிலன் இன்றுளன் ஆயின் நன்றுமன் என்றனின் பாடுவன் மண்ணால் பகைவரை கடப்பே. இந்த வெற்றியை பாடுவதற்கு கபிலன் இல்லையே என்று நினைத்து நீ கவலை கொண்டாய். எம்போன்ற அறியாமை மிக்க புலவர்களால் உன்னுடைய புகழை முழுவதுமாக பாடுவது என்பது
முடியாத காரியம் என்று இந்த பாடலில் இளங்கீரனார் பதிகின்றார். சங்ககால புலவர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் கபிலர். இவர் ஒருவரே சங்க இலக்கியத்தில் 200 பாடல்களுக்கு மேல் இயற்றியிருக்கின்றார். அப்போ அந்த காலகட்டத்திலேயே கபிலரின் புகழ் மிகவும் உயரமானதாக இருந்திருக்கிறது. அதனால் கபிலரால் தான் பாடப்படவில்லை என்பதை நினைத்து மன்னன் புலம்புவதை தன்னுடைய பெருமைக்கு இழுக்காக எண்ணாமல் நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டு இளங்கீரனார் இந்த பாடலில் இவ்வாறு பதிந்திருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா கூடலூர் கிழார். கிழார் என்றால் ஒரு இடத்தின் உரிமையாளர் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த கூடலூர் அப்படிங்கிறது இன்னைக்கு கேரளாவில் பால்காட்டில் இருக்கின்ற ஒரு பகுதி என்பதை அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் பதிகின்றார். இந்த கூடலூர் கிழார் இந்த மன்னன் மீது புறநானூற்றில் ஒரு பாடல் பாடியுள்ளார். மேலும் குறுந்தொகையில் இவர் பாடிய பாடல்களில் ஒரு பாட்டில் ஊரோ நன்று மண் மறந்தை என்று பதிகின்றார். அப்போ இந்த மறந்தை அப்படிங்கிறது இந்த மாந்தரன் குழுவினர் இருந்த ஊராக இருந்திருக்கலாம். மேலும் அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் எப்படி ஒரு செவி வழி செய்தியாக இந்த மாந்தரஞ்சேரல் இரும்பொறையின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கூடலூர் கிழார் 10 பாட்டு நூலில் ஒன்றான ஐங்குறு நூறினை தொகுத்தளித்தார் என்பதையும் பதிகின்றார். கூடலூர் கிழாருடைய புறநானூற்று பாடல் 229 சங்க காலத்திலே முதன்முறையாக வானிலை குறித்தும் விண்மீன்களை குறித்தும் மிக விரிவாக பதிகின்ற ஒரு பாடல். வானிலிருந்து ஒரு விண்மீன் தீப்பிழம்பாக மாறி பூமியில் எரிந்து விழுந்ததை பார்க்கின்றார் கூடலூர் கிழார். அந்த விண்மீன் எரிந்து விழுந்ததையும் வானிலிருந்த சில விண்மீன்களின் நிலையையும் கருத்தில் கொண்டு தன்னை சுற்றி நிகழ்ந்த சில தீய சகுனங்களையும் பதிந்து 7 நாட்களுக்குள் இந்த மன்னன் இறப்பான் என்று தான் கணித்ததை இந்த பாடலில் பதிகின்றார். புறநானூற்று பாடல் 229 பொதுவியல் திணை துறை ஆனந்த பையுள். ஒரு தலைவனின் இறப்பை குறித்து பாடுவது. ஆடு இயல் அழற்குட்டத்து ஆர் இருள் அரை இரவில் என்று இந்த பாடல் தொடங்குகிறது. ஒரு இருள் நிறைந்த நடு இரவில் பங்குனி மாதத்து முதல் 15 நாட்களுக்குள் மேஷ ராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் என்று தொடங்கி வானின் விண்மீன்களின் அமைப்பை விவரித்து கூறுகின்றார் கூடலூர் கிழார். கனை ஏறி பரப்ப கால் எதிர்ப்பு பொங்கி ஒரு மீன் விழுந்தென்றால் விசும்பினானே அது கண்டு யாமும் பிறரும் பல்வேறு இரவலர் பறை இசை அருவி நல்நாட்டு பொருணன் நோயிலன் ஆயின் நன்றுமண் தில்லென அழிந்த நெஞ்சம் மடிவுழம் பரப்ப அஞ்சினம் 7 நாள் வந்தன்று இன்றே. கடல் சூழ்ந்த உலகுக்கு விளக்கு போல வானில் ஒரு நட்சத்திரம் வடகிழக்காக பெருமுழக்கத்தோடு காற்றில் கிளர்ந்து எழுந்து தீப்பறந்து சிதறி வீழ்ந்தது. அதை கண்டு நாமும் பல்வேறு இரவலரும் பறை ஓசை போல் ஒலிக்கும் அருவிகள் நிறைந்த நல்ல மலைநாட்டின் தலைவனாகிய சேரமான் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை நோயின்றி இருப்பது நலம் என்று வருந்திய நெஞ்சத்துடன் வாடி கலங்கி அஞ்சினோம். அந்த விண்மீன் விழுந்து இன்று 7ஆம் நாள். மைந்துடை யானை கை வைத்து உறங்கவும் தின்பினி முரசம் கண் கிழிந்து உருளவும் காவல் வெண்கொடை கால் பறிந்து உலரவும் காலியல் களிமா கதியின்றி வைகவும் மேலோர் உலகம் எய்தினன். இன்று வலிய யானை தன் தும்பிக்கையை நிலத்தில் மடித்து வைத்து உறங்கியது. வாரால் பிணிக்கப்பட்ட அரசு முரசம் நடுவிலே கண்கிழிந்து தரையிலே உருண்டது. காவலுக்கு அடையாளமான வெண்கொற்ற கொடை காம்பு ஒடிந்து சிதைந்தது. காற்றை போல் விரைந்து செல்லும் குதிரைகள் நிலை கலங்கி நின்றன. இந்நிலையில் எம் சேர மன்னன் விண்ணுலகம் எய்தினான் என்று புலவர் பாடுகின்றார். இப்படியாக சேரமான் யானைக்கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புறையின் காலம் முடிந்தது. நாம் தொடர்ந்து அடுத்த பகுதியில் முற்கால சேரர்களின் 8ஆம் தலைமுறை மன்னர்களை குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.